நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்திருந்தோம்னா ஹவு டு எனேபிள் மை டொமைன் அண்ட் டெவ் ஓகேங்களா. நீங்க டெவ் வந்து எனேபிள் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு லைட்னிங் காமெண்டை விசுவல் ஸ்டுடியோல இருந்துட்டு ஆர்குக்கு வந்துட்டு மூவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா நீங்க டெவ் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹவு டு கிரியேட் த ப்ராஜெக்ட். ஓகேங்களா, நீங்க ஒரு விசுவல் ஸ்டுடியோ கோட நீங்க ஒரு LWC காமெண்டை கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கணும். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு லைட்னிங் LWC காமெண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே, வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதுதான் என்னோட என்விரான்மெண்ட். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா Ctrl+Shift+Pன்னு சொல்லி போகலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா இங்க மேனேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மேனேஜ்ல போயிட்டு கமாண்ட் பேலட் மூலியமா நீங்க போகலாம். அப்படி இல்லைன்னா டெர்மினல்ல போயிட்டு டெர்மினல் நியூ டெர்மினல் இதுல கமாண்ட் பேலட் வியூல போயிட்டு கமாண்ட் பேலட் மூலமா நீங்க போகலாம். ஸோ இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா SFDX create project with manifest இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணுங்க. இதுல வந்து 3 ஆப்ஷன் கேட்கும் உங்களுக்கு. ஸ்டாண்டர்டு, எம்டி, அனலிட்டிக்ஸ்னு சொல்லி 3 ஆப்ஷன் கேட்கும். நம்ம ஸ்டாண்டர்டு டிஃபால்ட்டா இருக்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து ப்ராஜெக்ட் நேம் கேக்குது. நான் என்ன பண்ணேன், ப்ராஜெக்ட் நேம்க்கு வந்துட்டு LWC ப்ராஜெக்ட் சொல்லி நேம் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ஃபைல் வந்து எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்குது. ஸோ நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல எனக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. நீங்க கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு லொகேஷன் வந்துட்டு ஃபுல்லா சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால என்ன ஆயிருன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டருக்கு ஒர்க் ஸ்பேஸ் வந்து புதுசா வந்து கிரியேட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து பேக் எண்ட்ல வந்து எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes ஆகும் இது ஃபுல்லா வந்து லோட் ஆகி முடிக்கிறதுக்கு காம்பனன்ட்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போ நான் அந்த ஃபைல் வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த போட்டோ தான் கிரியேட் பண்ணிருந்தேன். இதுதான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட். ஓகே, LWC என்ற ப்ராஜெக்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லா ப்ராஜெக்ட் ஃபைல்ஸுமே உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஃபோர்ஸ் ஆப்ல போனீங்கன்னா மெயின் இந்த மாதிரி டிஃபால்ட் LWC இந்த எல்லா காமெண்ட்டும் இருக்கும். அப்ளிகேஷன்ஸ், ஆரா காமெண்ட், கிளாஸஸ், ஃபிளெக்ஸி பேஜஸ், லே அவுட், LWC ஆப்ஜெக்ட், பர்மிஷன் செட், டேப்ஸ், ட்ரிகர்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருக்குன்னா இங்க எல்லாமே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆப்ல போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்ளிகேஷன் இருக்கு. நீங்க அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ஆரா காமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், கிளாஸஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், ஃபிளெக்ஸி பேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், லே அவுட் கிரியேட் பண்ணிக்கலாம், LWC காமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், பர்மிஷன் செட் எல்லாமே நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பேக் எண்ட்ல வந்துட்டு இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே கான்ஃபிகர் ஆகி முடிக்கிறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். ஸோ நம்ம இந்த 5 to 10 minutes கழிச்சு நம்ம வந்துட்டு எப்படின்னா எப்படி வந்துட்டு லைட்னிங் காமெண்ட் கிரியேட் பண்ணலாம், LWC காமெண்ட் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆர்க் வந்து ஆத்தரைஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்துட்டு நம்மளுடைய ஆர்க் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ கான்ஃபிகர் பண்ணாதான் இங்க இருந்து நம்மளால இதை வந்து மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம ஜஸ்ட் இது முடிக்கிற வரை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு எல்லாம் கான்ஃபிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இது வந்துருச்சு. இன்னொரு 1 minute வந்துட்டு எல்லாமே கான்ஃபிகர் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா Ctrl+Shift+P போயிட்டு ஓகேங்களா வியூல போயிட்டு கமெண்ட் பேலட் போயிருங்க. இப்போ நீங்க ஒரு லைட்னிங் காமெண்ட் வந்து கிரியேட் பண்றதா தான் நீங்க என்ன பண்ணணும்னா SFDX கிரியேட் லைட்னிங் காமெண்ட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா ஆத்தரைஸ் ஆர்க்னு சொல்லி ஒன்று கொடுக்கணும் நீங்க. ஓகே, ஸோ ஆத்தரைஸ் ஆர்க்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய டெவ் ஆர்க் வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு நோ டிஃபால்ட் ஆர்க் செட்டுன்னு வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணா இந்த இடத்துல தான் நம்மளுடைய ஆர்க் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இன்னொரு 1 minute ஆகும் இது எல்லாமே கான்ஃபிகர் ஆகி முடிக்கிறதுக்கு. ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆர்க் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இங்க ஆர்க் இங்க நோ டிஃபால்ட் ஆர்க் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+Shift+P போயிட்டு SFDX authorize and ஆர்க் இந்த மாதிரி நீங்க கொடுக்கணும். ஆத்தரைசேஷன் ஆர்க் கொடுக்கணும், இல்லைன்னா ஆத்தரைஸ் அண்ட் டெவ் கொடுக்கணும். ஸோ நீங்க எது வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண போறேன்னா ஆத்தரைஸ் அண்ட் ஆர்க் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஆத்தரைஸ் அண்ட் ஆர்க் கொடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து
ப்ராஜெக்ட் டிஃபால்ட். ஸோ அப்படின்னா ப்ரொடக்ஷனோட நீங்க ப்ராட வந்துட்டு கான்ஃபிகர் பண்ண போறதுன்னா அப்ப நீங்க இதை கொடுக்கணும். இல்ல ப்ரொடக்ஷன் இது ப்ரொடக்ஷன் டிஃபால்ட் இல்ல ப்ரொடக்ஷன் இது ரெண்டுல எதுவும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் நம்மளோட ப்ரொடக்ஷன் சர்வர் வந்து கான்ஃபிகர் என்விரான்மெண்ட் கான்ஃபிகர் பண்றதுக்கு நம்ம சாண்ட்பாக்ஸுக்கு நான் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா Ctrl+Shift+P போயிட்டு ஆத்தரைஸ் அண்ட் ஆர்க் ஆத்தரைஸ் அண்ட் டெவ் ஆர்க் நீங்க கொடுக்கணும். ஆத்தரைஸ் அண்ட் டெவ் ஒர்க் எதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனா கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் கிடையாது, சாண்ட்பாக்ஸும் கிடையாது, நம்ம ஓனா கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அந்த ஆர்க்கு வந்து கான்ஃபிகர் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன். ஸோ இது நீங்க கொடுத்த உடனே என்ன ஆயிருன்னா உங்களுக்கு இது நேவிகேட் ஆகும். தனியாக ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய என்விரான்மெண்ட் டீட்டெயில வந்துட்டு கொடுக்க சொல்லும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து என்ன பண்ண சொல்லுதுன்னா நம்மளுடைய ஆர்க் வந்து கொடுக்க சொல்லுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா சசிகுமார் என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு யூசர் நேம் கொடுத்துட்டேன், பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் கான்ஃபிகர் பண்ண போறேன். ஸோ ஓகே, என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்த உடனே லாகின் கொடுக்குறேன். நான் லாகின் கொடுத்த உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அலோ ஆத்தரைஸ் அந்த மாதிரி கேட்கும். நீங்க அதை நீங்க கொடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதனால எனக்கு கேட்கல. உங்களுக்கு வந்துட்டு ஹலோ சிஎல்ஐ அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பாப்பப் வரும், அதை நீங்க எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும், உங்க ஆர்க் வந்து கான்ஃபிகர் ஆயிடும். ஸோ இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும் ஆத்தரைஸ் அண்ட் டெவ் ஹப் சக்சஸ்ஃபுல்லி ரன் அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். இதுலேயே நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அவுட்புட்ல இந்த நம்ம ஆத்தரைஸ் அண்ட் டெவ் ஹப் கொடுத்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய யூசர் நேமுக்கு என்னுடைய ஆர்க் இந்த என்னுடைய ஆர்க்கோட ஐடி இது வந்து கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா ஆத்தரைஸ்ட் ஆயிடுச்சு, சக்சஸ்ஃபுல்லி ஆத்தரைஸ்ட் அந்த மாதிரி சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நோ டிஃபால்ட் ஆர்க் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும் என்னுடைய ஆர்க் வந்து இந்த இடத்துல செட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை நான் சூஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து செட் ஆயிரும். செட் டிஃபால்ட் ஆர்க் வந்து நீங்க இந்த இடத்துல ஆயிரும் நமக்கு. ஓகே, ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய ஆர்க் வந்துட்டு இந்த இடத்துல செட் ஆயிருச்சு. நான் இப்போ வந்து ஒரு ஆர்க் வந்து கான்ஃபிகர் பண்ணேன். அந்த கான்ஃபிகர் பண்ண ஆர்க்கை வந்துட்டு நான் இந்த இடத்துல டிஃபால்ட் ஆர்க் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம எதெல்லாம் பத்தி பார்த்துருந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டெவ் ஆர்க்கை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ஆர்க் வந்து செட் பண்றது எப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ டிஃபால்ட் ஆர்க்னா பாத்தீங்கன்னா நீங்க 4-5 ஆர்க் கூட கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். பட் நீங்க கிரியேட் பண்ற காமெண்ட் புஷ் பண்றதுக்கு டிஃபால்ட் ஆர்க் இங்க என்ன ஆர்க் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த ஆர்க் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா காமெண்ட்லாம் புஷ் ஆகும். ஓகே, ஸோ இதை சேஞ்ச் டிஃபால்ட் ஆர்க் நீங்க என்ன பண்ணுன்னா இதை கிளிக் பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு ஆர்க் இருந்தாலும் நீங்க அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு என்னுடைய ஒரு ஆர்க் மட்டும் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் எப்படி பார்த்தோம், டெவ் எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் சேஞ்ச் கிரியேட் டிஃபால்ட் ஆர்க் இதுவும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் LWC காமெண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.